பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனிய எபிசோடில் நம்ம சரவணன் வந்து பார்த்திங்கன்னா பத்திரிக்கையை கதிர்கிட்ட காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நைட்டு தூங்காமல் வாசப்படியிலேயே நின்று வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. அதே மாதிரி இந்த பக்கம் கோமதியும் ராஜியும் வந்து சாப்பாடு கொடுக்கறதுக்காக நைட் டைமில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க தூங்காமல். ஸோ அதுக்கப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம கதிர் உள்ளார வராப்பில் வந்த உடனே நம்ம சரவணன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கதிர்கிட்ட பத்திரிக்கையை கொடுத்து ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. அதே டைமில் இங்கே கோமதியும் ராஜியும் வெயிட் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ எனக்காகலாம் யாரும் வெயிட் பண்ண தேவையில்லை, நான் வந்து சாப்பாடு போட்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாப்புல. ஸோ இருந்தாலும் அவங்க அம்மா மேலே இன்னும் கோவம் போகவே இல்லையாட்டுக்கு, பேசவே மாட்டேங்கிறாப்புல. ஸோ இதெல்லாம் முடிஞ்ச உடனே இங்கே மீனாவை காமிக்கிறாங்க. மீனா ஒரே டென்ஷனாக இருக்காங்க. என்ன டென்ஷன் அப்படின்னா, ஸோ பாண்டியன் வந்து பார்த்திங்கன்னா 2-3 நாள் லீவ் போட்டு பத்திரிக்கையை கொடு அப்படின்னு சொன்னார் இல்லையா. ஸோ அதை நினச்சி தான் வந்து பார்த்திங்கன்னா டென்ஷன் பண்ணுறாப்புல. நம்ம செந்தில் போயிட்டு அதெல்லாம் லீவ் போட வேணாம், எப்படியா இருந்தாலும் பகல் டைமில் வந்து எனக்கு வேலை இருக்கும், அதனால் பகலில் நானும் வர முடியாது, நம்ம ஈவினிங் டைமில் போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி செந்தில் வந்து நம்ம மீனா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இங்கே நம்ம கதிருக்கு காலில் அடிபட்டிருக்காட்டுக்கு, பைக்கில் இருந்து ஸ்கிட்டாகி கீழே விழுந்திருக்காப்லையாட்டுக்கு. ஸோ அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாப்புல ரூமில். அந்த நேரத்தில் ராஜி அதை பார்த்துட்டு எப்படி விழுந்துச்சு அப்படி இப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கேள்வி மேலே கேள்வியாக கேட்குறாங்க. வேறு வழியே இல்லாமல் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு நம்ம கதிர்னு சொல்கிறாங்க. மறுநாள் காலையில் வந்து பார்த்திங்கன்னா பத்திரிக்கை யார் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே வர்ற பாண்டியன் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு வீட்டுக்கு யார் பத்திரிக்கை வைக்க போகிறது அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணி கடைசியில் மாப்பிள்ளையே நம்ம சரவணனையே போய் பத்திரிக்கை வைக்க அனுப்பி வைக்கிறாங்க நம்ம கதிரோடு சேர்ந்து. அதே டைமில் பாண்டியன் இருந்துக்கிட்டு நம்ம மீனா அப்பா அம்மாவுக்கும் பத்திரிக்கை வைக்கணும், அதுதான் முறை, அவர் என்ன திட்டினாலும் பரவாயில்ல வச்சே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. மீனா இருந்துக்கிட்டு இல்லை மாமா, நீங்கள் போனீங்கன்னா உங்களை ஏதாச்சும் சொன்னால் அதை ஃபேஸ் பண்ண முடியாது, நானும் செந்திலுமே போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க 2 பேருமே பத்திரிக்கை வைக்க போகிறாங்க. இருந்தாலும் மீனாவுக்கு ஒரே பயமாக இருக்குது. ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.